இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்குறோம். இதோட பேர் வந்து பனானா இடியாப்பம். இது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் கீழே கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனதுக்கு பிறகு மேலே ஒரு தட்டு போட்டுறணும். தட்டு போட்டுட்டு இதில் நல்ல பழுத்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் இன்றைக்கி 3 எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் நிறைய எடுத்துக்கிடலாம். நான் கொஞ்சம் பண்ணுறதுனால நான் இன்றைக்கி ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். 5 மினிட்ஸே கரெக்டாக தான் இருக்கும் இது வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த பழம் வந்து ஆவியில் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. இதை வந்து நம்ம இனி என்ன பண்ணணும்னா, அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஸ்பூன் ஏதாவது வச்சு நீங்கள் அதை எடுத்துடணும். பிறகு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த தோல் இருக்கு இல்லையா வாழைப்பழத்தோட, அந்த தோலையெல்லாம் நம்ம வந்து எடுத்து மாற்றி அதை வந்து இன்னொரு பிளேட்லேயோ தட்டிலையோ ஏதாவது நம்ம போட்டு வைக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து மெதுவாக தான் அதோட தோலையெல்லாம் நம்ம எடுக்கணும். இதோட தோல் எடுக்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா, அந்த வாழைப்பழம் வந்து எவ்வளவு நல்லா குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இது கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். குக் ஆனால் தான் நம்ம மசிச்சு எடுக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு. இனி நம்ம இந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இனி சின்ன சின்ன பீசஸாக வந்து இதை கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். நம்ம இந்த இப்போ கட் பண்ணுறோம் இல்லையா அந்த பனானா பீசஸ்ஸு, இதையெல்லாம் நம்ம இனி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதில் இந்த எல்லாத்தையும் மாற்றிட்டு நல்ல மையாக வந்து இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இது அரைக்கிற டைமில் எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு என்ன பண்ணோன்னா, இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிட்டு இதில் 1 கப் வறுத்த பச்சரிசி மாவை தான் சேர்க்க போகிறோம். இது வந்து இடியாப்ப மாவு. சேர்த்ததுக்கு பிறகு இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் எவ்வளோ தேவையோ அதே அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இந்த மாவை வந்து நம்ம நல்லாவே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் இடியாப்பம் பண்ணும்போது அச்சில் இருந்து அது வந்து கீழே வரும். இல்லைன்னா அதில் வந்து ஸ்டக்காகி இருந்துடும். அதனால் இந்த மாதிரி நான் பிசைகிறத பார்த்தாலே தெரியுது, இந்த மாதிரி நல்லா ஒன்று ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. இனி நம்ம இடியாப்பம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு இடியாப்ப அச்சை எடுத்துட்டு இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, எப்படி இடியாப்பத்துக்கு நம்ம வந்து மாவு அச்சில் வைப்போமோ அதே மாதிரி இந்த மாவையும் எடுத்து நம்ம அச்சில் வைக்கணும். ஃபுல்லாக மேலே வரைக்கும் வச்சாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். வச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் வந்து ஒரு மூடியை போட்டு இதுக்கு இருக்கும் இல்லையா மூடி, அதை போட்டு நம்ம மூடிடணும். அப்புறமா வந்து நான் கொஞ்சம் வாழை இலை எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, இதில் தான் நம்ம இந்த இடியப்பத்தை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லேசாக ஆயிலை எங்கே ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ நம்ம இந்த இடியப்பம் எடுக்கும்போது அதிலேருந்து அழகாக இலகி வரும் ஒட்டாமல். அதுக்காக தான். இனி இதுக்கு மேலே அந்த இடியப்பத்தை வச்சு நான் அதை பாருங்கள் சுற்றி எடுக்கிறேன் இந்த இடியப்பத்தை. இது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அழகாக வந்துடும். பாருங்கள் அது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்துருக்கேன். அப்புறம் இட்லி தட்டை வச்சுட்டு அதில் இந்த இடியப்பம் இருக்கு இல்லையா, நம்ம சுற்றி வச்சுருக்க இடியப்பத்தை எல்லாம் இந்த மாதிரி தான் எடுத்து வைக்கணும். வச்சதுக்கு பிறகு இதை ஒரு மூடியை போட்டு நம்ம வச்சிடணும். இது குக் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் தான். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.